Perimeter of a triangle. ABCD is a trapezium in which AB is parallel to CD. So ABCD ஒரு trapezium இருக்கு. இங்க பார்த்தோம் அப்படின்னா AB equal to 2 cm, CD equal to 1 cm அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. And அந்த ரெண்டு sides தான் parallel sides. அப்போ அந்த trapezium எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வரைஞ்சு பார்த்துக்கலாம். ஸோ அப்போ நம்ம trapezium இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்துட்டு அந்த லாங்கர் சைடு ஏபின்னு எடுத்துப்போம். ஸோ இது ஏபி அண்ட் இது சிடி எப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். ஃபைன், எஸ். அண்ட் இந்த டூ சைட்ஸ் பேரலல் சைட்ஸ். ட்ரெபீசியம்னா டூ ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாக இருக்கணும். அதர் டூ சைட்ஸ் நாட் நெசசரி. சரி, எஸ். இப்போ நம்ம லென்த்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஏபியோடைய லென்த் வந்துட்டு 2 சென்டிமீட்டர் நோட் பண்ணிக்கலாம். அண்ட் சிடி இஸ் 1 சென்டிமீட்டர். இதை தவிர வேறு சில கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருக்குது. The sides AD and BC when extended intersect at point E. ஸோ அப்போ இந்த AD அண்ட் பிசியை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அது ரெண்டும் ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ அதையும் நம்ம வரைஞ்சிப்போமே. ஸோ இந்த ஏடியை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், இந்த பிசியை இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்ட் தான் இ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வி ஹவ் டூ ட்ரையாங்கிள்ஸ். இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது இந்த இடத்துல. ஒன்று டிசிஇ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்கிள், இன்னொன்று பிகர் ட்ரையாங்கிள் ஏபிஇ அப்படின்னு சொல்லி இன்னொரு பிகர் ட்ரையாங்கிள். And the perimeter of ABCD is 6 cm. So இந்த trapezium ABCD உடைய perimeter 6 cm அப்படிங்கிறத questionலே கொடுத்துறாங்க. Then what is the perimeter of the triangle AEB? அப்போ இந்த bigger triangle உடைய perimeter என்ன அப்படிங்கிறத question. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் யோசிப்போம். இப்போ நமக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. ஒன்று ஸ்மாலர் ட்ரையாங்கிள், இன்னொன்று பிகர் ட்ரையாங்கிள். க்ளோஸாக அப்சர்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ட்ரையாங்கிள்ஸுமே சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். எப்படி ஆங்கிள்ஸ் என்னன்றது பார்ப்போம். இந்த ஆங்கிள் ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ்க்குமே காமனான ஆங்கிள், கண்டிப்பாக சேமாக தான் இருக்கும். அண்ட் இப்போ இந்த ஆங்கிள் பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ். அதே மாதிரி இந்த ஆங்கிள் திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ். ஏன் அப்படி இருக்கணும்? ரொம்ப சிம்பிள். இந்த ரெண்டு லைன்ஸுமே பேரலல் லைன்ஸ். ஸோ அப்போ ஆங்கிள்ஸ் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த டூ ட்ரையாங்கிள்ஸுமே சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். சிமிலர் ட்ரையாங்கிளாக இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம்? சைட்ஸ் கண்டிப்பாக ப்ரொபோர்ஷனலாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஸோ தட் இஸ் இப்போ இந்த ஸ்மாலர் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அதோடைய இந்த சைடு இடி எடுத்துப்போம். அப்போ அந்த இடி பை இந்த ஃபுல் ட்ரையாங்கிளுடைய இஏ இந்த ரேஷியோ திஸ் வில் பி ஈக்குவல் டு, இப்போ இங்கே வருவோம், இந்த சைடு ஸ்மாலர் ட்ரையாங்கிளில் இசி டிவைடட் பை ஃபுல்லாக இந்த சைடு இபி பிகர் ட்ரையாங்கிளுடைய இந்த சைடு இபி வில் பி ஈக்குவல் டு தேர்ட் சைடு பார்ப்போம். ஸ்மாலர் ட்ரையாங்கிளில் தேர்ட் சைடு டிசி ஆர் சிடி அது 1 ஆல்ரெடி நமக்கு தெரியும் பை பிகர் ட்ரையாங்கிளோட இந்த கரஸ்பாண்டிங் சைடு ஏபி அதுவும் 2 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதில் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா கிளியராக திஸ் பை திஸ் இந்த ஃபுல் சைடு வில் பி ஈக்குவல் டு திஸ் பை திஸ் இந்த ஃபுல் சைடு இஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா அந்த டூ ட்ரையாங்கிள்ஸும் சிமிலர் அதனால். சரி, ஓகே, எஸ். இப்போ நம்ம கூடவே அந்த ட்ரையாங்கிள் இந்த ட்ரெபீசியமுடைய பெரிமீட்டர் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெபீசியமுடைய பெரிமீட்டர்ன்றது சம் ஆஃப் த ஃபோர் சைட்ஸ் ஆஃப் திஸ் ட்ரெபீசியம். அதான் வந்து 6 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். சரி, அதை யூஸ் பண்ணி என்ன சொல்லலாம்? ஆல்ரெடி இந்த டூ சைட்ஸ் சிடி ப்ளஸ் ஏபி இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1 + 2 3 அப்படிங்கிறது வந்துடும். அப்போ அதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா இந்த டூ சைட்ஸ் அதாவது ஏடி ப்ளஸ் பிசி ஆட் பண்ணால் நம்மளுக்கு இன்னொரு 3ன்றது வரணும். அப்போ தான் டோட்டல் 6 ஆகும். அப்போ தான் 4 சைடு ஆட் பண்ணால் 6ன்றது வரும். ஆல்ரெடி 1 + 2 3 ஆகிடுச்சு. அப்போ இந்த டூ சைட்ஸ் ஆட் பண்ணி நம்மளுக்கு 6 இன்னொரு 3ன்றது வந்தால் தான் டோட்டல் 6 ஆகும். ஸோ அப்போ நம்ம இந்த ஏடியை எக்ஸ் அப்படின்னும் இந்த பிசியை 3 - x அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் எக்ஸ், திஸ் இஸ் 3 - x அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். சரி, ஓகே, இது வரைக்கும் பண்ணியாச்சு. இன்னும் வேறு என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு கொஷனில் இந்த பெரிய ட்ரையாங்கிளுடைய பெரிமீட்டர் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்போ ஃபுல் சைடு நம்மளுக்கு வேணும். இந்த 3 ஃபுல் சைட்ஸு நமக்கு வேணும். ஆல்ரெடி இந்த தேர்ட் சைடு ஏபிங் 2ன்றது இருக்குது, கொஷின்லேயே இருக்குது. அப்போ இந்த 2 ஃபுல் சைட்ஸ் வேணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இந்த ரேஷியோவுக்கு நம்ம வருவோம். இந்த சைட்ஸ் எல்லாமே ப்ரொபோர்ஷனலாக இருக்குது இல்லையா, இந்த கண்டென்ட்டுக்கு நம்ம இப்போ வரலாம். நம்மளுக்கு நல்லா தெரியும் இந்த சைட்ஸ் எல்லாமே 1/2 ரேஷியோவில் இருக்குது. ஸோ திஸ் பை திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் பை திஸ் அப்படிங்கிறது தெரியும், இஸ் ஈக்குவல் டு 1/2. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது 1 யூனிட்ஸ் 1 பார்ட் அப்படின்னா இது ஃபுல்லாகவே 2 பார்ட்ஸாக இருக்கும். இப்போ இது 1 பார்ட்டாக இருந்து இது ஃபுல்லாக 2 பார்ட்ஸாக இருக்கும். இதோடைய டபுள் தான் இது. ஸோ அதில் நம்ம என்ன சொல்லிடலாம்? அப்போ திஸ் பார்ட் அண்ட் திஸ் பார்ட் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறத கிளியராகவே சொல்லிடலாம். அதாவது திஸ் ஏடி இது என்னவோ அதே தான் இந்த டிஇயாகவும் இருக்கும், எக்ஸ். அப்போ இதுவும் எக்ஸ்.
அப்போ இந்த ஃபுல் சைடு ஏன்றது என்னவாக இருக்கும் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x. சிமிலர்லி திஸ் பை திஸ் இஸ் 2 1/2. அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அப்போது இது 1 பார்ட் அப்படின்னா இது அதோட டபுளாக இருக்கணும், அப்படின்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இதுவும் ஒரு 3 - x தான். அப்படின்னா இந்த ஃபுல் சைடு என்னவாக இருக்கும் 6 - 2x அப்படிங்கிறது கிடச்சிடும். ஸோ கிளியராக இப்போ நம்மளுக்கு இந்த 3 சைட்ஸும் கிடச்சாச்சு. திஸ் இஸ் 2x, இது 6 - 2x, இது AB is 2. ஸோ அப்படின்னா ட்ரையாங்கிளுடைய பெரிமீட்டர், வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் AEB? 3 சைட்ஸையும் ஆட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஸோ AE which is 2x plus BE which is 6 - 2x plus லாஸ்ட்டாக AB is equal to 2. எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர்ன்றது கிடைக்கும்? ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 6 + 2 8. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 8 அப்படிங்கிறதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஸோ செக் பண்ணிடலாமே, ஆப்ஷன் C 8ன்றது இருக்குது. ஸோ வெரிஃபை பண்ணிடலாம் ஆன்சரை. எஸ், ஆப்ஷன் C 8 இஸ் த ரைட் ஆன்சர்.